Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸோட 5th லெக்சர் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகே, ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பற்றி உங்களுக்கு நேற்றே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து அதில் செகண்ட் டைப் என் டைப் பார்த்தாச்சு ஆல்ரெடி. பி டைப் செமிகண்டக்டர் என்னன்றது இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், செமிகண்டக்டர்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம எனர்ஜி பேண்ட் கான்செப்ட் பார்த்தோம். ஃபுல்லாக எனர்ஜி பேண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் 2 டைப் வந்துச்சு, வேலன்ஸ் பேண்டு அண்ட் இன்னொன்று வந்து என்னது கோவலன்ட் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். அதுக்கு நடுவில் வந்து ஃபார்பிடட் எனர்ஜி கேப். அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம 3 டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர் அண்ட் கண்டக்டர். 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம என் டைப் செமிகண்டக்டர்னா என்ன, பி டைப் செமிகண்டக்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதை பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு என்ன, ஸோ டயோடு அதை பற்றினா வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ யாராச்சும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இல்லை எல்லா லெக்சர்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டியூஷன் போனால் கூட உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கிடைக்காது யூடியூப்பில். ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்காக ஒரு சின்ன சர்வீஸ் என்னோடய சைடில் இருந்து. ஓகே, ஏன்னா கொரோனா டைமில் யாரும் டியூஷன் போக முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இதை மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரி ஸோ நம்ம லெக்சர் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பி டைப் செமிகண்டக்டர். ஓகே, ஸோ நேற்று என்ன பார்த்தோம், என் டைப் செமிகண்டக்டர். என் டைப்னா நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் நெகட்டிவ் அயோன்ஸ் இருக்குமா, நெகட்டிவ் அயோன்ஸ் இருக்காது. நெகட்டிவ் அயோன்ஸ்னால் கரண்ட் ஜென்ரேட் ஆகும். என் டைப்னா எலக்ட்ரான்ஸ்னால் மெயினாக அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கிடச்சிது. ஓகே, பட் இன்றைக்கி பார்க்க போகிறதுக்கு அது ஆப்போசிட்டில் அப்படியே இருக்கும். சரியா? ஸோ இதை பற்றி நான் பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பி டைப் செமிகண்டக்டர் வந்து எதால் ஃபார்ம் பண்ணியிருப்போம், ஒரு இம்பியூர், அதாவது ஒரு பியூர் செமிகண்டக்டர், அதாவது ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்ம ஏதாச்சும் ஒரு இம்ப்யூரிட்டியை போட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம், இம்பியூர் செமிகண்டக்டராக மாற்ற போகிறோம். அந்த இம்ப்யூரிட்டி ஒரு வேளை ட்ரை வேலண்ட் இம்ப்யூரிட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். ஓகே, ஒரு வேளை வந்து ட்ரை வேலண்ட் இம்ப்யூரிட்டி இருந்துச்சுன்னா பி டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். ட்ரை வேலண்ட்னு ஒன்றும் இல்லை, உங்களோட வேலன்சி வந்து 3 இருக்கணும். ஓகே, அதே பென்டா வேலண்ட்டாக இருந்துச்சுன்னா, வேலன்சி 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு என் டைப் கிடைக்கும். அதுவே வந்து வேலன்சி வந்து 3 இருந்துச்சுனாக்கா யூ வில் கெட் யுவர் பி டைப் செமிகண்டக்டர். எக்ஸாம்பிள்னால் யார் ட்ரை வேலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட போரான், அலுமினியம் அண்ட் இண்டியம். ஓகே, இந்த குரூப் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும், ட்ரை வேலன்சி கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால், இப்போ வந்து ஒரு பியூர் செமிகண்டக்டருக்கு உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிச்சேன் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரில். ஓகே, கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சரில் சிலிக்கான் 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 ஃபுல்லாக சிலிக்கான்ஸ் இருந்துச்சு. சிலிக்கான் இங்கே, சிலிக்கான் இங்கே, சிலிக்கான் இங்கே, சிலிக்கான் இங்கே, சிலிக்கான் இங்கே, ஃபுல்லாகவே சிலிக்கான்ஸ் இருக்கும். அண்ட் எல்லா சிலிக்கானுமே என்ன பண்ணியிருக்கும், கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கரெக்டாக எல்லா சிலிக்கானுமே கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, இந்த பியோர் கிறிஸ்டல், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லாமல் எல்லாமே கோவலன்ட் பாண்டாக இருந்த சிலிக்கானில் ஒருவேளை நான் ஒரு இம்ப்யூரிட்டியை போட போகிறேன். அந்த இம்ப்யூரிட்டியோ ட்ரை வேலண்ட் இம்ப்யூரிட்டி. ஓகே, அதில் வந்து நான் எந்த கிறிஸ்டல் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதாவது எந்த இம்ப்யூரிட்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும், போரோனோ, அலுமினியமா, ஒரு இண்டியம். ஓகே, ஏன்னா நம்ம எல்லாம் கண்ட இம்ப்யூரிட்டியை தூக்கி நம்ம போட முடியாது. ஓகே, நேற்று கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒருவேளை வந்து பியூர் சிலிக்கானை நீங்கள் இண்டியம்மை தூக்கி நீங்கள் இண்டியம்மை தூக்கி என்ன பண்ணுவீங்க, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஜாமெட்ரி மாறிடும். ஏன்னா இண்டியமோட சைஸ் ரொம்ப பெருசு ஆஸ் கம்பேர்ட் டு சிலிக்கான். கரெக்டாக? அப்போ வந்து சிலிக்கானுக்கு எது மோஸ்ட் சூட்டபிள் சைஸ்ன்னு பார்த்தோம்னா, சிலிக்கான் இங்கே இருக்கும், அலுமினியம் இங்கே இருக்கும், போரான் அண்ட் இண்டியம் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இதுக்கு எந்த சைஸ் மேட்ச் ஆகும், எந்த சைஸ் இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் பார்த்தோம்னா, இந்த பீரியடில் பார்த்தோம்னா அலுமினியம், சிலிக்கான். ஓகே, ஞாபகம் இருக்கா, பீரியாடிக் டேபிள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அலுமினியம்க்கு அப்புறம் சிலிக்கான் வரும், அலுமினியம்க்கு மேலே போரான், அலுமினியம் கீழே இண்டியம். ஓகே, ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் 13, இதோட அட்டாமிக் நம்பர் 14. அண்ட் நியர்லி இந்த ரெண்டோட சைஸ் வந்து சிமிலராக இருக்கும். போரான் போனோம்னா ரொம்ப சின்னதாகிடும், இண்டியம் போனால் ரொம்ப பெருசாகிடும். பட் அலுமினியம் வந்து நியர்லி சிலிக்கானோட சைஸே இருக்கும். ஓகே, ஸோ அந்த காரணத்துக்குனால நம்ம சிலிக்கான் என்ன பண்ணுவோம், நம்ம அலுமினியமை கொண்டு போய் இம்பியூர், அதாவது அலுமினியமை போட்டு அந்த சிலிக்கான் கிறிஸ்டலை இம்பியூர் கிறிஸ்டலாக மாற்ற போகிறோம். சரியா? ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் அஸ்யூம் ஃபுல்லாக சிலிக்கான் 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 சிலிக்கானாக இருக்குது. நடுவில் மட்டும் என்ன பண்ணிட்டேன், அலுமினியமை கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சிலிக்கான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அலுமினியம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே அலுமினியம் ஆட்டம் இருக்குது.
சிலிக்கானில் வந்து வேலன்சி வந்து 4. ஓகே, ஸோ இந்த இடத்துல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 4 எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டேன், இந்த இடத்துல 4 எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டேன், இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 4, ஸோ இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 4. ஓகே, ஆனால் அலுமினியம்க்கு வேலன்சி பார்த்தோம்னா 3. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் கோவலன்ட் பாண்ட் பாசிபிளோ எல்லா இடத்துலையும் கோவலன்ட் பாண்ட் க்ரியேட் ஆகிடுது. இங்கே 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 ஸோ பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து கோவலன்ட் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஓகே, இங்கே 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 இன்ஃபேக்ட் இந்த அலுமினியமும் சிலிக்கானும் கூட 3 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே இருக்க சிலிக்கான் இங்கே இருக்க இந்த சிலிக்கான் எலக்ட்ரானுக்கு யாருமே பேர் கிடைக்கல. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாமல் மிஸ் ஆகுது. ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக ஒரு கோவலன்ட் பாண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே ஒரு சின்ன வேக்கன்சி தெரியுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணனாலும் எலக்ட்ரான்ஸ்லாம் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து மூவ் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறதும் மூவ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்க இந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி அப்ளை பண்ணுறதுனால இங்கே இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் மூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணுது, இங்கேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது இங்கேருந்து இப்படி ஜம்ப் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். பட் ஆக்சுவலாக என்னாகும், இங்கே இருக்க எலக்ட்ரான் அப்படியே வேனிஷ் ஆகி இந்த இடத்துல வந்து ரீஅப்பியர் ஆகிடும். ஓகே, வேவ் நேச்சரில் இருக்கனால. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம், எப்படி வந்து இப்படி வேனிஷ் ஆகுதுன்றலாம் அப்புறம் படிப்போம். பட் இங்கே இருக்கிறது வந்து இங்கே இருக்க எலக்ட்ரான் அப்படியே டிஃப்யூஸ் ஆகி இந்த இடத்துல வந்து ரீஅப்பியர் ஆகிடும். ஓகே, ஸோ இதனால் பாண்ட் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா ஆகாது. ஓகே, இங்கே இருக்க பாண்ட் பிரேக் ஆனால் கூட இந்த இடத்துல வந்து அகைன் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். சரி, ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இங்கே இருக்க கோவலன்ட் பாண்ட் ஜஸ்ட் இங்கே ஸ்கிப் ஆகிடும். ஓகே, ஆக மொத்தம் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போக 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 இந்த ஹோலில் வந்து எலக்ட்ரான் உட்காந்துடுச்சு, அந்த ஹோல் வந்து இங்கே போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி என்ன ஆகுது, இன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா இப்போ இந்த இடத்துல வந்து ஹோல் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிடும், அந்த ஹோல் வந்து மேலே போயிடும். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ்லாம் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, ஹோல்ஸ்லாம் இப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் நடக்குது இப்போதைக்கு நமக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் பேசுனது எல்லாத்தையும் உங்களுக்கு பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன், எழுதிக்கோங்க. 3 வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் அலுமினியம் ஃபார்ம்ஸ் 3 கோவலன்ட் பாண்ட் வித் த நைபரிங் ஆட்டம். அதில் டவுட் கிடையாது. அண்ட் ஒரு ஹோல் இருக்குது. ஓகே, அதாவது ஒரு வேக்கண்ட், அந்த வேக்கண்ட்டை வந்து நான் ஒரு ஹோலாக சொல்கிறேன். அந்த ஹோல் என்ன பண்ணுது, நமக்கு எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த ஹோல் இஸ் லெஃப்ட் அட் ஒன் சைட் ஆஃப் த ட்ரைவேலண்ட் இம்பியூர் ஆட்டம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் ஆஃப் த கோவலன்ட் பாண்ட் மே ஜம்ப் டு த ஹோல். அதாவது நியரஸ்ட்டாக இருக்க அந்த கோவலன்ட் பாண்டில் இருக்க ஒரு எலக்ட்ரான் அந்த கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஹோல்குள்ளே ஃபில் ஆகிட்டு புதுசாக ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்துடும். அந்த மேலே இருக்க கோவலன்ட் பாண்ட் காலி, அதுக்கு பதிலாக அங்கே ஒரு வேக்கண்ட் இருக்கும். ஓகே, புரியுதா? இனிஷியலாக ஹோல் இங்கே இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்குது. என்ன பண்ணுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கொடுத்தோடனே எலக்ட்ரான் கீழே மூவ் பண்ணணும். ஸோ இப்படி இதுக்கு ஈஸியாக மூவ் ஆக முடியுது. அப்போ என்ன ஆகுது, இந்த ஹோலுக்கு பதிலாக எலக்ட்ரான் வந்துட்டு மேலே வந்து ஒரு கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு ஹோல் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேலேருந்து ஒரு எலக்ட்ரான் அதே மாதிரி கீழே வரும், அந்த ஹோல் இன்னும் மேலே போயிடும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கண்டக்ஷன் இஸ் டன் டியூ டு ஹோல். புரியுதா? ஸோ இப்போ என்ன ஆகுது, நமக்கு ஆக்சுவலாக பார்த்தா எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கீழே பார்த்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு, ஹோல்ஸ் எல்லாம் மேலே பார்த்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. கரெக்டாக? ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சுவலாக யாருனால வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் நடக்குது, மூவ்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ். ஓகே, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டடாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரான்ஸ் தான் என்ன இருக்குது, பாண்டடாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல எலக்ட்ரான் பாண்டாக இருக்குது, பாண்டட் எலக்ட்ரான். ஓகே, பாண்டட் எலக்ட்ரான் தான் இங்கே மூவ் ஆகிட்டு திருப்பி பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. திருப்பியும் பாண்டட் எலக்ட்ரான் மூவ் பண்ணிட்டு திருப்பியும் இங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக? ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் இப்போ கரண்ட் எப்போ ஜென்ரேட் ஆகும், மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் தான் கரண்ட்டு கொடுக்கும். பட் இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானில் மூவ்மெண்ட் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ யாருனால கரண்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா மூவ்மெண்ட் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான் வந்து கரண்ட்டுக்கு வந்து நமக்கு இது கிடையாது, கரெக்டான டெஃபினேஷன் கிடையாது. மூவ்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ் தான். ஓகே, பட் ப்ராக்டிக்கலி பார்த்தா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்னால தான் கரண்ட் கிடைக்குது. ஆனால் பாண்டட் எலக்ட்ரான் மூவ் ஆகிறத நம்ம கன்சிடர் பண்ணல, ஹோல்ஸ் மூவ் ஆகிறத நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இல்லைன்னு என்ன சொல்லலாம், கண்டக்ஷன் இஸ் டியூ டு ஹோல்ஸ். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் கேரியர் ஆர் ஹோல். கரெக்டாக? இப்போ இது இந்த வார்த்தை எப்படி மெஜாரிட்டி ஆஃப் கேரியர் ஹோல்ஸ்ன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? வெயிட் அ மினிட். இப்போ அடுத்த லைன் படிப்போம் அதுக்கப்புறமா. மெஜாரிட்டி ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி அக்செப்ட் எலக்ட்ரான். கரெக்டாக இல்லையா? ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டினா 3 வேலன்சி தான் இருக்குது. அது வந்து ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால் வந்து அதை அக்செப்டர் இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவோம். டோனர் இம்ப்யூரிட்டின்னு யார் சொன்னோம், நேற்று பார்த்த எக்ஸாம்பிளில் டோனர் இம்ப்யூரிட்டின்னு சொன்னோம். இங்கே வந்து அக்செப்டர் இம்ப்யூரிட்டி, ஏன்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கிடுச்சு.
ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ டோப்பிங் பண்ணுறீங்களோ, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறீங்களோ இந்த இம்ப்யூரிட்டியோட கேரக்டரிஸ்டிக்கான எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிறது. ஓகே. அப்போ மோர் அக்செப்டர் இம்ப்யூரிட்டி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அக்செப்டர் இம்ப்யூரிட்டி அதிகமாக இருக்குன்னா அப்போ என்ன கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் நடக்கும், ஹோல்ஸோட மூவ்மெண்ட் நடக்கும். டோனர் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், அக்செப்டர் வந்து ஹோல்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து டோப்பிங் அதிகமாக பண்ணோம்னா பி டைப் செமிகண்டக்டரில் ஹோல்ஸ் வந்து அதிகமாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ கண்டக்ஷன் இஸ் டியூ டு ஹோல்ஸ். ஓகே. அண்ட் இதுவும் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு கான்செப்ட்டுக்கு வரும், எப்படி ஹோல்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இனிஷியலாக உங்களுக்கு என்ன சொன்னேன், ஹோல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுறது ஆக்சுவலி 2 விதத்தில் ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக. இப்போ நீங்கள் வந்து 0 கெல்வினில் வச்சிங்கனாக்கா ஹோல்ஸே இருக்காது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. அதுவே நீங்கள் 300 கெல்வின் கொண்டு வந்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு சில கோவலன்ட் பாண்ட்ஸ் பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பியோர் சிலிக்கான் கிறிஸ்டல் எடுத்திங்கனாக்கா 0 கெல்வினில் நோ ஃப்ரீ எலக்ட்ரான், நோ பாண்ட் பிரேக்கேஜ். ஓகே. அதுவே நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பியோர் சிலிக்கான் கிறிஸ்டலில் ஃபுல்லாக சிலிக்கான் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு ஆட்டம் இன் 10^28 ஆட்டம் வந்து என்னாகும், பாண்டை பிரேக் பண்ணிடும். ஒரே ஒரு ஆட்டம். ஓகே. 10^28 ஆட்டம்ஸில் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் பாண்டை பிரேக் பண்ணும். ஸோ சிலிக்கானும் பாண்டை பிரேக் பண்ணிச்சா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் க்ரியேட் ஆகிடும், இந்த இடத்துல ஒரு ஹோல் ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக. ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிட்டு ஒரே ஒரு ஹோல் ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக. ஸோ இது வந்து எப்போ 300 கெல்வினில் ஒரே ஒரு சிலிக்கான் ஆட்டம் இன் 10^28. ஓகே. இது வந்து ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு விதம். ஓகே. அப்போ ஹோல்ஸ் வந்து 2 விதத்தில் வருது. இப்போ நான் ரூம் டெம்பரேச்சர் வச்சுருக்கேன், 2 விஷயம் பண்ணுறேன். ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் அலுமினியமை டோப்பிங் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ரூம் டெம்பரேச்சர்னால ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரொம்ப கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே. பட் அலுமினியம் ஆட்டம் என்ன பண்ணும், வரும்போதே ஃப்ரீயாகவே ஹோல் கொண்டு வருது. ஓகே. ஸோ ஒரு இந்த இது பாருங்கள், சியர். இப்போ ஹோல்ஸ் வந்து யாரெல்லாம் வருதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அலுமினியம் ஆட்டம் வந்து வரும்போதே என்ன பண்ணுது, இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டல் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு மூடி அலுமினியம் போட்டு இன்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஒரு ஆட்டம்லாம் ஒரே ஒரு ஆட்டம் கூட ஒரு ஹோல் வச்சுருக்கு. கரெக்டாக 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒரு ஹோல் இருக்குது. ஒரு ஆட்டம் ஒரு ஹோல் வச்சுருக்கு. அப்போ நீங்கள் வச்சுருக்க மூடியில் ஒரு 1 crore அலுமினியம் ஆட்டம் அப்படி இருக்குன்னா, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எதுவுமே பண்ணாமல், எனர்ஜி எதுவுமே கொடுக்காம 1 crore ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிடுச்சு. ஓகே. இன்னொரு பக்கம் ஹோல்ஸ் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரனா ஒரு சில கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. அப்போ 10^28 வந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. கரெக்டாக. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இது ஆக்சுவலாக கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கோவலன்ட் பாண்ட் ரூம் டெம்பரேச்சர் பிரேக் ஆகுதுன்னா ஒரு 10,000 ஹோல்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நல்லா யோசிங்க, இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் யாரெல்லாம் வச்சுருப்பா, யோசிச்சு சொல்லுங்கள். அலுமினியம் கையில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சா, இல்லை. சிலிக்கான் நார்மலாக மற்ற சிலிக்கான் பாண்டாக இருக்கும்போது ஃப்ரீ எலக்ட்ரான் வச்சுருக்கா, இல்லை. ஆனால் சிலிக்கான் வந்து கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணுறப்ப ஒரு ஹோலு ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஹோல் வந்துச்சோ, கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுனா எவ்வளோ ஹோல்ஸ் வந்துச்சோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானும் ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக. அப்போது ஒரு வேளை நான் வந்து ஒரு சிலிக்கானில் டோப்பிங் பண்ணியிருக்கேன் அலுமினியம். ஓகே. 10,000 அலுமினியம் 1 crore அலுமினியம் மாலிகூல்ஸை வந்து நான் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணேன்னா எனக்கு 1 crore ஹோல்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஆனால் அலுமினியம் என்கிட்ட எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானும் ஜென்ரேட் பண்ணலை. ஓகே. அட் த சேம் டைம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கப்போ எனக்கு வந்து என்ன, சில கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுது. எவ்வளோனா ஒரு 10,000 கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், 10,000 ஆட்டம் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் பிரேக் பண்ணுதுன்னாக்கா எனக்கு வந்து 10,000 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் வருது, 10,000 ஹோல்ஸும் வருது. கரெக்டாக. அப்படி பார்த்தோம்னா ஹோல்ஸோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. பாருங்கள், ஹோல்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, ஆனால் ஃப்ரீ எலக்ட்ரான் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து கிடைக்கிற இதுவில் யார் அதிகமாக கண்டக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவா, ஆப்வியஸாக ஹோல்ஸ் தான். ஓகே. ஸோ இது புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட். இப்போ அடுத்து எனர்ஜி பேண்டை வச்சு பார்ப்போம். எனர்ஜி பேண்ட் என்ன சொன்னேன், கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும், வேலன்ஸ் பேண்ட் இருக்கும். எப்போவுமே வேலன்ஸ் பேண்டில் என்ன இருக்கும், ஒன்று ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும், இல்லை ஹோல்ஸ் இருக்கும். ஓகே. ஹோல்ஸ் எப்போவுமே வந்து கண்டக்ஷன் பேண்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேன், இருக்கும் இருக்காது. எப்போவுமே ஹோல்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்ட் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். வேலன்ஸ் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்டில் வந்து எப்போவுமே ஹோல்ஸ் அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான் தான் இருக்கும். கரெக்டாக. போச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட ஆகலைன்னா ஜஸ்ட் மினிட். ஆஹா, வால்பேப்பர்லாம் செம்மையாக இருக்கா. என்ன போச்சு. ஓகே. ஸோ
பேசிக்கலி நான் கேப்டன் அமெரிக்கா ஃபேன்லாம் இல்லை, இப்போ தான் நானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அயன்மேன் ஃபேன் தான். கேப்டன் அமெரிக்காவோட ஏன் வச்சுருக்கேன்னா, அவரும் என்ன மாதிரி ஒல்லியாக இருப்பார் ஸ்டார்டிங்கில். நான் அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஆகிடுவேன்னு சொல்ல வரல. ஸோ ஜஸ்ட் ஒரு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுருக்கேன். ஓகே, கொஞ்சம் குஷி ஆகிட்டிங்களா? கம்மிங் பேக் டு திஸ். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கண்டக்ஷன் பேண்ட் இருக்குது, வேலன்ஸ் பேண்ட் இருக்குது. ஓகே, இப்போ வேலன்ஸ் பேண்டில் ஒன்று ஹோல்ஸ் இருக்கும், இல்லை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 2 விஷயந்தான் இருக்கும். கரெக்டாக, ஒன்று ஹோல்ஸ் இருக்கும், இல்லை ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த ஹோல்ஸில் வந்து கண்டக்ஷன் நடக்கும். எப்படி? அது மூவ்மெண்ட் ஆகும். இப்போ ஒரு வேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இப்படி கொடுக்குறேன்னாக்கா ஹோல்ஸ் என்ன, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், ஹோல்ஸ் எல்லாம் வந்து கீழே பார்த்த மாதிரி மூவ் பண்ணோம், எலக்ட்ரான்லாம் மேலே பார்த்த மாதிரி மூவ் பண்ணும். சரியா? இந்த விஷயம்லாம் தெரியும். அண்ட் இந்த ஃபார்வர்ட் எனர்ஜி கேப் வந்து 0.72 இருக்கும். ஜெர்மானியமுக்கு அண்ட் சிலிக்கானுக்கு வந்து 1.1 இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ புதுசாக ஒரு இது பார்க்க போகிறோம். ஓகே, அக்செப்டட் லெவல்ன்ட்டு ஒன்று வரப்போகுது. நம்ம நேற்று கிளாஸை பார்க்குறப்போ டோனர் லெவல்னு போட்டிருப்பேன். டோனர் லெவலில் கொண்டு போய் நான் கண்டக்ஷன் பேண்டுக்கு பக்கத்தில் போட்டிருப்பேன். ஓகே, அக்செப்டட் லெவல்னால் என்னென்னாக்கா, இப்போ கொஞ்சம் நல்லா பொறுமையாக கவனிங்க இந்த விஷயத்த. இந்த இடத்துல வந்து ஒரு சிலிக்கான் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சிலிக்கான் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சிலிக்கான் இருக்குது. இந்த 2 சிலிக்கானுக்கு நடுவில் கோவலன்ட் பாண்ட் ஃபில் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த இடத்துல வந்து ஒரு அலுமினியம் ஆட்டம் இருக்குது. இந்த அலுமினியம் ஆட்டமில் ஒரு ஹோல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகுது, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹோலை ஃபில் பண்ண தான் ட்ரை பண்ணும். கரெக்டாக? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹோலை ஃபில் பண்ண தான் ட்ரை பண்ணும். கரெக்டாக? அப்போ இந்த ஹோல் வந்து யாருக்கு பக்கத்தில் இருக்கணும், பாண்டட் ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. இந்த இடத்துல பாண்டட் எலக்ட்ரான் இருக்குது. கரெக்டாக? கோவலன்ட் பாண்டு இருக்க எலக்ட்ரான் இருக்குது, இந்த இடத்துல ஹோல் இருக்குது. பாண்டட் எலக்ட்ரான் எப்போவுமே எங்கே இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஆல்வேஸ் என்ன, வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாண்டட் எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து இந்த ஹோலில் வந்து போய் ஃபில் ஆகுது. ஓகே, அப்போ இந்த அலுமினியமோட ஹோலில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்னாக்கா, சச் தட் நம்ம வேலன்ஸ் பேண்டில் இருந்து அது வர அளவுக்கு எனர்ஜி தான் இருக்கணும். இப்போ வேலன்ஸ் பேண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எனர்ஜி கேப் வந்து 1.1 சிலிக்கானுக்கு இருக்குதுன்னு நினச்சிப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 0 எலக்ட்ரான் வோல்ட்டு, இந்த இடத்துல 1.1 எலக்ட்ரான் வோல்ட், இதோட விட்த்தை சொல்கிறேன். ஓகே, வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரானோட எனர்ஜி பார்த்தோம்னா சம்வேர் இட் இஸ் அரௌண்ட் 0 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ கொஞ்சம் பேசிக்கலி புரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஒருவேளை எனக்கு வந்து இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எனர்ஜி வந்து சும்மா 0.1 0.2லாம் இருந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். ஒருவேளை வந்து இதில் இருக்க மாதிரி 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்து என்னோடய ஹோலோட எனர்ஜி இருந்துச்சுனாக்கா என்னோடய எலக்ட்ரான் எப்படி ஜம்ப் ஆகாது. கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம், இந்த ஹோலோட எனர்ஜி லெவல் வந்து வேலன்ஸ் பேண்டில் இருக்க எனர்ஜி லெவலோட அதிகமாக இருக்கும். ஏன் வேலன்ஸ் பேண்ட்லேயே இதோட எனர்ஜி லெவல் வரலை அப்படின்னா, வேலன்ஸ் பேண்டை நல்லா கவனிச்சிங்கன்னா சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வேலன்ஸ் பேண்டில் பாண்டட் எலக்ட்ரான்ஸ், ஓகே, பாண்டட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான், எந்த ஃப்ரீ எலக்ட்ரான், சாரி அந்த ஹோல்ஸ், எந்த ஹோல்ஸு, தெர்மல் எனர்ஜினால் வந்த ஹோல்ஸ். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு சில எலக்ட்ரான் வந்து ஆல்ரெடி ஜம்ப் ஆகி கண்டக்ஷன் பேண்டில் போயிருக்கும்னு சொல்லியிருந்தால, அந்த கண்டக்ஷன் பேண்டில் போனதுக்கப்புறம் ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். அந்த ஹோல், ஓகே, அந்த ஹோல் இப்போ அலுமினியமில் இருக்க ஹோல் வந்து இதில் இருக்கும்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பியூர் சிலிக்கானில் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறப்போ ஒரு சில கோவலன்ட் பாண்ட்லாம் பிரேக் ஆகிட்டு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துச்சு. அந்த ஃப்ரீ எலக்ட்ரானில் என்ன ஆகிடுது, கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அது விட்டுட்டு போன ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் தான் வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். அண்ட் பாண்டட் எலக்ட்ரான், மற்ற எல்லா பாண்டட் எலக்ட்ரானும் இருக்கும். பட் இப்போ நம்ம அலுமினியமில் பார்க்குற ஹோல் வந்து வேறு. ஓகே, அலுமினியமில் இருக்க ஹோல் வந்து ஃப்ரீ, அதை வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, ஸோ அதோட எனர்ஜி லெவல் வந்து வேலன்ஸ் பேண்டில் இருக்க எனர்ஜி லெவலோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ தான் வந்து கொஞ்சம் இந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜி வாங்கிட்டு இந்த ஹோலுக்கு ஜம்ப் பண்ணி போகும். சரியா? அப்போ வந்து இதோட எனர்ஜி லெவல், அந்த ஹோலோட எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் வேலன்ஸ் பேண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து வேலன்ஸ் பேண்ட் இருக்க எலக்ட்ரான் வந்து இந்த ஹோலுக்கு போயிட்டு அப்படியே அந்த மூவ்மெண்ட் நடக்கும். சரியா? ஸோ அப்போ அக்செப்டர் லெவல் வந்து கொஞ்சம் வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே இருக்கும். புரிஞ்சா? ஆனால் டோனர் லெவல் நேற்று பார்த்தப்போ டோனர் லெவல் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து கொஞ்சம் எனர்ஜி எலக்ட்ரான் வாங்கிட்டு கண்டக்டன்ஸ் பேண்டில் போய் ஃப்ரீயாக உட்கார முடியும். புரிஞ்சா? ஸோ நேற்று கிளாஸும் இந்த கிளாஸும் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி தான் வந்து எனர்ஜி லெவல் டயக்ராமில் உங்களுக்கு சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் ஹோல் இன் வேலன்ஸ் பேண்ட் ஆர் டியூ டு த இம்ப்யூரிட்டி. ஓகே, இம்ப்யூரிட்டி இருக்கனால மேக்ஸிமம் ஹோல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. சரியா? ஸோ அவ்வளோதான், லெக்சர் முடிச்சுக்கலாம். அடுத்து பி டைப் கண்டக்டர் ஹேவ் ஹோல்ஸ் அஸ் மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கரியர். இதெல்லாம் உங்களுக்கு நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, பி டைப் ஆர் ஆல்சோ நியூட்ரல். இதுக்கு ஆன்சர் வந்து நீங்களே சொல்லுங்கள்.
நேற்றே இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருந்தேன் அண்ட் இதுக்கான ரீசனும் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், ஏன் இப்படி வந்து நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு ரீசன் வந்து நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நேற்று கிளாஸில் கொடுத்துருந்தேன் இதுக்கு ரீசனு. ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இல்லைனா நேற்று கிளாஸோட எண்டிங் வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட N டைப் அண்ட் P டைப் செமிகண்டக்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சதுனால ஓகே நம்ம இப்போ இதை பார்த்ததை ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ண போகிறோம். அப்படி படிக்கும் போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஸோ பாருங்கள் N டைப் அண்ட் P டைப் செமிகண்டக்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து N டைப் செமிகண்டக்டர் வந்து பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி, P டைப் வந்து ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி. ஓகே, N டைப் வந்து பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி, P டைப் வந்து ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி. இது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பென்டாவேலண்ட்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கா, கரெக்டாக 5 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான். ட்ரைவேலண்ட்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ எதில் எலக்ட்ரான் அதிகமோ அது என்னன்னு சொல்லுவோம், N டைப்புன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அப்போ யார் எக்ஸ்ட்ரா இருக்கா, எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கா. அப்போ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தால் சார்ஜ் கேரியர் யார் ரொம்ப அதிகமாக இருப்பா, எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருப்பாங்க. ஓகே, அதே கான்செப்ட் இங்கே போட்டோம்னா 1 எலக்ட்ரான் லெஸ்ஸர் இன் வேலன்ஸ் ஷெல், அதாவது எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கரெக்டாக, அப்போ சார்ஜ் கேரியர் அப்போ யாராக இருப்பாங்க, கண்டிப்பாக ஹோல்ஸாக தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர் ஆர் ஹோல்ஸ். கரெக்டாக, அடுத்து டோனர் லெவல் யாரில் வருவாங்க, டோனர் லெவல் யோசிச்சு பாருங்கள், யார் அதிகமாக எலக்ட்ரான் வச்சுருக்காங்களோ அவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க. கரெக்டாக, ஸோ டோனர் லெவல் வந்து யார், நம்மளோட N டைப். அக்செப்டர் லெவல் யார், P டைப், ஏன்னா அதுதான் வந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. கரெக்டாக, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து நியூட்ரல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது. இது உங்களுக்கு மேபி உங்கள் சில டைம் நியூமெரிக்கல்ஸை கேட்பாங்க. இதுக்கு எந்த ப்ரூஃபும் எதுவுமே உங்கள் சிலபஸில் கிடையாது. ஸோ இதை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. NE into NH = NI². இதை பேஸ் பண்ணி மேபி காம்படேட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. என்னென்னா என்னது, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஓகே, NHனது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் பர் யூனிட் வால்யூம், NIனா நம்பர் ஆஃப் இன்ட்ரென்சிக் சார்ஜ் கேரியர் பர் யூனிட் வால்யூம், நம்பர் ஆஃப் இன்ட்ரென்சிக் சார்ஜ் கேரியர்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு சின்ன சின்ன நியூமெரிக்கல்ஸ் வரும். ஓகே, ஸோ வித் திஸ் நீங்கள் செமிகண்டக்டரில் வந்து மாஸ்டர் ஆகிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு செமிகண்டக்டர் டிவைசஸ்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். N டைப் செமிகண்டக்டர், ஐ மீன் PN ஜங்ஷன் டயோட்னா என்ன, ஃபார்வர்ட் பயாஸ்னா என்னது, ரிவர்ஸ் பயாஸ்னா என்னது, அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதோட டெப்த்துக்கு போவோம். ஜீனோ டயோட்னா என்னென்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து லாஜிக் கேட் படிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ வித் திஸ் we will end the video. Thank you so much. Keep watching. Bye.